ஏழூர் முத்துமாடியை இன்னொரு கரகமா சேர்த்து ஒன்னா ஆடக்கூடிய நேரம் யாரும் விட்டு போவாதீங்க. அடிகாடிய கட்டம் கொண்டுதான் வர சொன்னோம். அதிகாலையிலே மகாமாய்க்கு தாராட்டை பாடி மகிஷாசுரன் அழைக்கை நேர வரும். அப்போ எல்லாரும் கையால திணறு வாங்கி கருப்பசாமி கையில. ஏன்னா இவ்வளவு தூரம் நாடகம் பார்த்ததுக்கு அர்த்தமே கிடையாது. திணறு வாங்காம வீட்டுக்கு போனீங்கன்னா எல்லாம் முன்னாடி உட்காருங்க. அண்ணா நினைத்தாயா அண்ணா வேட்டை மார்க்கமாக புறப்பட வேண்டும். தம்பி யாரும் ஒரு மண்ணாக்கப்பட்ட ஒரு நாட்டாமலைகளை தெலுங்காபுர சிமை கூத்தாட்சி உள்ள கோபகத்தான வளர்த்தலே. சரி மகனே சின்னகரப்பு ஆபத்து, மகனே பெருகரப்பு ஆபத்து, மகனே இல்லகரப்பு சொந்தகரப்பு ஆபத்து என்று அபய குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற பெண்ணாக்கப்பட்டவரை பார்க்க வேண்டும். உண்மைதான், நம்மளுடைய குல வழக்கப்படி வேட்டை மார்க்கமாக செல்ல வேண்டும். கண்டிப்பாக வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் நம்மளுக்கு வேட்டையான தேவையான ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து வேண்டும். கண்டிப்பாக நமக்கு வேட்டைக்கு தேவையான ஆயுதங்கள் என்னென்ன ஈட்டி, வளைதடிகள், வில்லம்பு, ஆமா எல்லாமே எடுத்துட வேண்டும். உண்மைதான். இப்பொழுது வேட்டைக்கு செல்ல வேண்டும். சரி வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் முதல் படியாக எதற்கு கண்ணி கட்ட வேண்டும்? காடைக்கு கண்ணி வைத்து கரையோரமாக கொண்டிருக்க வேண்டும். உண்மைதான். எப்படி 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 வேண்டும்? எப்படி கணிக்க வேண்டும்? எப்படி எப்படி தம்பி காடைக்குத்தா கண்ணு வச்சு கரையோரமா கண்ணி வைத்து சரியாக கொண்டிருக்க வேண்டும். அப்படி குட்டிக்கு கண்ணி வைத்து குளத்தோடு கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது சரி காலைக்கு கண்ணி வைத்ததில் என்ன மாட்டிக்கொண்டது? என்ன கருங்குறை ஒன்று மாட்டிக்கொண்டது. கருங்குறை மாட்டியது அண்ணா கருங்குறை நமக்கு பத்தமா? நம்மதான் ஆடுகள் மாடுகள் ரத்தத்தை ஆடு மாடு பண்ணை குடிக்கக்கூடியவர்கள். அதோ பாருங்கள் அழகான வெள்ள முயல் ஓடிக்கொண்டிருக்கிறது. வேட்டையாடி செய்ய செல்வம் அண்ணா நாட்டாமலை கனகம் கூத்தாட்சி மலை கோபுர கத்தலவனம் வந்தவுடனே ஆலோட்டி மலைக்கு கீழ்புறமாக வேட்டையாடி செல்ல வேண்டும் அல்லவா? வேட்டைக்கு புறப்பட வேண்டுமா? காலைக்கு கட்டி கட்ட வேண்டும். கருமொழி மாட்டிக்கொண்டு இப்போது சிட்டுக்கு கட்டி கட்ட வேண்டும் அண்ணா. சிட்டுக்குதா கண்ணி வைப்போ சிறுமலையோ எதற்கு கண்ணி வைத்தாலும் சிறிய பச்சையாக மாட்டிக்கொண்டிருக்கிறது. கண்ணியெல்லாம் வழிமாறி சென்று கொண்டிருக்கிறது. உண்மைதான். என்ன செய்வோம்? இப்பொழுது குட்டிக்கு கண்ணி வைத்து குளத்துறவை கொண்டிருக்க வேண்டும். அதற்கு வாழட்டும். எப்படி கண்ணி வைப்பது? எப்படி கண்ணி வைப்பு குளத்தோ வண்டி
என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? அந்த குட்டி கண்ணி வைத்தம் அல்லவா? சரி, அந்த குட்டியா போட்டது அழகான புள்ளி மனசு ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன சொல்றீங்க? அந்த புள்ளி மனம் வெட்டி குடிக்க வேண்டும். ஆமா, அதை வெட்டி அது ரத்தத்தை குடிக்க வேண்டும். தம்பி தம்பி ஓடுகிற மாடுகளை பாராய் அது விளையாட்டு எந்த ஊருக்கு போய் கொண்டிருக்கின்றாய்? இருந்தாலும் அண்ணா அதே பாருங்கள், வெள்ள முயல் துள்ளி துள்ளி வரும் கொண்டிருக்கிறார். வெள்ள முயலை விரட்டி முடிக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக ஆகட்டும் ஆகட்டும். கூட்டாட்சி கோபுர விரட்டி முடிக்க வேண்டும். ஆனால் அந்த வெள்ள முயலை குறைக்க வேண்டும் என்றால் சரி, இந்த தாயோட ஏற திரும்பத்தை ஒரு திரும்பவும் ஆக்க வேண்டும். உண்மைதான். ஆகட்டும் ஆகட்டும். இப்பொழுது அந்த ஆத்தாவை பார்க்க வேண்டும் என்றால் நீங்க அமர்ந்தக்கூடிய 7 கிரகத்துக்கு உயிர் உண்டாக்கி மீண்டும் சாமி வைக்க போறோம். தாயுடைய கழகத்தை எடுத்து தீக்குழியில இறங்கி ஆத்தா நம்ம ஊர்ல சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்கா நிரூபிக்க போறோம். அதனால எல்லாம் கைதிரு எல்லாம் கைதிரு, யாருமே இருக்க கூடாது. எல்லாம் எந்திரி, எல்லாம் எந்திரி முன்னாடி வா, முன்னாடி போய் ஆத்த மகாமாயி ஆதிபராசக்தி உத்தமி பத்தினி ஒரு சொல்ல வாசகி நாளோட பத்தினியே ஆனாடு போனாடை விட்டு உன்னுடைய அழகு மலையாளம் அழகர் மலை மலையாளம் உனக்கு அப்படி வாதாடி அம்மா உனக்கு வசந்தரள்ள மலையாளம் உனக்கு ஆடவடியலி நீ அரசு விட்டாலம்மா உன் செய்யலக வெட்டியில செல்ல உனக்கு சொல்லழக வெட்டியில செல்லழக வெட்டியில அண்ணங்கரப்படா ஆகாயசரப்படா அழகர் மலை எள்ள விட்டு என் கொல்லிமலை இறப்ப விட்டு நீ ஓடி வர வேணுமம்மா ஓடி வர வேணுமம்மா
நாத்தாங்க நெருப்பு வராங்க தீக்குழியில அழகா நீ இறங்கி ஆடி வரலாம். அம்மா 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 அங்க இடத்த பாக்குறீங்க இங்க வாங்க இங்க பின்னாடி பாருங்க இங்க பாருங்க நாடகம் பாருங்க வரையட்டுங்க கை கை ஆத்தா கருப்பா இந்த கரகம் இறங்கக்கூடிய நேரத்துல பேர் சொல்லக்கூடாது. அதாவது கரகம் அழியக்கூடிய நேரத்துல பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஏழு ஒரு முத்து மாதிரி ஒரு கரகமா இருக்கக்கூடிய நேரம் எல்லாருமே எல்லாம் ஜோரா கை தட்டணும். இந்த சாமியாரோட சொந்தக்காரங்க பொண்ணு பின்னாடி இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு நல்லா இருக்கும். வாங்க எல்லாரும் வாங்கம்மா பேர் சொல்லுமா வாங்க வாங்க சொந்தக்காரங்க வாங்க கருப்பசாமி கையில சொல்லி வந்தாலும் எல்லாம் சொல்லி வாங்கிக்கோங்க. ஒரு பிடி காட்டு கருப்பு சிவனுக்குறவர்கள் உடல் பிடிக்கப்பட்ட சொல்லக்கூடிய குழந்தைவரம் கேட்பவர்கள் தாலி கேட்பவர்கள் எல்லாருமே கருப்பசாமி கையில திருநீர் வாங்கலாம் எல்லாரும் வாங்கிக்கோங்க. இறங்குறியா இறங்கிட்டே இறங்கலையா எப்ப இறங்குறது கைது 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 கருப்பது கைது இறங்குனா இறங்கிட்டு போடலாம். தெரியுது வாங்க எல்லாருமே தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. வாங்க கருவறை தொட்டு உங்களுக்கு பிடிக்கப்பட்ட கிழக்கா நீங்க பப்பன் நாடத்துக்கு இருக்க போறாங்க. ஆமா போயிட்டா அவங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சு வாங்கிக்கணும். கருப்பசாமிக்கு எல்லாருமே தெரிஞ்சு வாங்கிக்கணும். உன்னை அடித்து தரப்பட இழுத்து வருவது கிழமையா எல்லாரும் எல்லாரும் அப்படி நின்னீங்கன்னா பரவாயில்ல. அரைக்கு எனக்கு ஒண்ணு ஆரத்தை முடிச்சு வீட்டுக்கு போயிடுவோம். ஆண்களை கண்டால் வண்டியில் அடிப்பு, பெண்களை கண்டால் என்னது புஷ்ஷா புடவையில் அடிப்பேன்னு சொன்ன. புடவை இருப்பியா நீ? யாரடா? ஆண்களை கண்டால் பிடிக்காது, பெண்களை கண்டால் கருப்பை சூறையான வேண்டும். சரி சரி. உன் பேர் என்ன? மயூசரகன். நான் மயில இருக்கேன். மயூசரகன்டா. மன்சுரியா தேய்ச்சி விட்டு போயில. தெளிவா சொல்றா. மயூசரகன். மயூசர் அரக்கன். கூத்தாச்சி மல்ல கோபுர கட்டாளவனத்துல ஒரு பொம்பளையாலும் பணியார கரண்டிய வச்சுட்டு கையில அவள் வாட்டில வா வான்னு அழைக்கிறா. அழைக்கிறாளா? போ போ.
யார் அழைக்கிறார்? அக்கா ஏய், யாரு யாரா நீ? நீ அழைக்கணாடா? அழைக்க வழியே இருக்கிற யாரா யாரா? நீ? யாரா? டேய், கருப்பண சுவாமி. கருப்பசாமி இங்க எதுக்கு ஓம்ப வந்தியான்னு கேக்குறேன். டேய், கொல்லிமலை சின்ன கருப்பன். கொல்லிமலை சின்ன கருப்பனா? அங்கேதான் ஏன் சாமி? அங்கேதான் சீரகம் ஜம்பு வெள்ள புண்டா கம்மியா விற்கிறாங்களா? சீரகம் இப்ப எவ்வளவு சீரகம் விழுதா? இல்ல விழுதா சீரகம் இல்ல சீரகம் ஜம்பு ரேட்டு கம்மியான்னு கேக்குறேன். டேய், கொல்லிமலையிலே கொல்லிமலையில் உள்ள பக்தர்களை காக்கக்கூடியவன் எல்லை காவலன். எல்லை காவல அப்பப்ப ஊரு குறுக்காவா? டேய், ஊரு குறுக்கா? என்னடா குறுக்கா தற்கா துருக்காங்கிற? இல்ல வாட்ச்மன். என்ன வாட்ச்மன்? எங்கடா வாட்ச் வந்தீங்க? கிடைக்க மாட்டேங்குதா? சரி வந்த விவரம். டேய், உன் அறிக்கை என் தாய் வந்து கொண்டிருக்கின்றால் ஆதிபராசக்தி. எங்க இருந்து? நார்த்தாமலை கனகத்தில் இருந்து. நல்லா இருக்குமா பொம்பளை? பொம்பளை 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 வேணுமா? அது பொம்பளை இல்லையா? டேய், இந்த உலகத்துக்கு அன்னை ஆதி பராசக்திடா. பராசக்தி. சரி வர சொல்லு பாப்போம். வர சரி, சொல்லு. என்ன வேலை பார்க்க சொல்ற? என்னடா வேலை பார்க்க சொல்ற? மாமாவை பார்க்க சொல்றாங்கப்பா. சொல்றியா? இல்ல இப்ப சாமி அண்ணன் அம்மாருக்கு வருதுன்னு. ஆண்களை அழிக்கின்றாய், ஓ நீ பெண்கள் கருப்பை சூறையடிக்கின்றாய். ஆ. என் காலில் இருந்து மன்னிப்பு கேட்டு ஓடி விடு. யாரு கால்ல? என் காலில். நானா? ஆமா, உன் கால்லையா? என் காலில் தான். என்ன மயிருக்குன்னு கேக்குறேன். என்னது? என்ன மயில்? நத்த வருதா? இவன் கால்ல தேவ மயிரான். ஆமா. நீ யார்? அரக்க. உனக்கு உயிர் பிச்சை தருகின்றேன், மரியாதை ஓடிவிடு. மரியாதைய நான் உனக்கு உயிர் பிச்சை தர ஓடிடு. எது? எனக்கு நீ பிச்சை போடுகின்றாயா? டேய், நான் காவி குடிக்கக்கூடியவன். உன் அரக்க தந்தை யார் அறுத்து உன் ரத்தத்தை குடித்து விடுவேன். டேய், அரக்க சாவா வரப்பட்ட அரக்கன். நீ காவியத்தான் குடிப்ப. என்ன? பெண்களே நான் உறிஞ்சியே எடுப்பேன். எடுப்பியா 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 எடுப்பியா? என்ன என்னமோ குழுல சீட்டு காசு எடுப்பியா எடுப்பியா அந்த மாதிரி அடிக்கிறேன். இப்ப பாரு. டேய், டேய் மரியாதை எனக்கு வழிவிடு. டேய் நான் ஒரு பொம்பளையாளர் வேகமா போய் பார்க்க போறேன். டேய், அந்த பருப்பு முத்தைய குடுறா. ஏன்டா இத பார்த்தா பருப்பு மத்து மாதிரி தெரியுதா? ஏன் தண்டாவலாம் தண்டவாளம் என்னடா உனக்கு தண்டா தண்டா? தண்டாயிரம்டா. டேய், என் தாய் வந்து இருக்கின்றான். முடிந்தால் போருக்கு நின்று பாருடா. உன்னை அழிப்பதற்கு பிறந்தவள் ஆதிபராசக்தி வந்து கொண்டிருக்கின்றார். வர சொல் பாப்போம். தாயே, ஆதிபராசக்தியே, அன்னையே, ஏதோ அழைத்து வருகின்றது. அரக்கரே, உனக்கு என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா எப்படி நிக்கிற ஸ்டைலா? அரக்க கர்ப்பசாமி அடி பத்தலையாமா. நெருப்புடா நெருங்குடா. அப்பவே செப்பு இது சிவரடியா வாங்க பாரு சொட்டேன். தாயே ஆதிபராசக்தி, வாருங்களம்மா வாருங்க. ஐயா, இந்த மிருதங்காரன் இந்த ஆளுநர் ஆளை பார்த்தீங்களா? டாமாரை கண்டாங்க. அவன் முதல் அரைக்கும், நீங்க ரெண்டாவது அரைக்கும். தாயே, என்னடா? டேய், காக்கல எலும்பு சதையை வைத்துக் கொண்டிருக்கின்றாய். உன் சலையை எழுந்து பிச்சு விடுவேன். டேய், என் தாய் வந்திருக்கின்றாள்.
சொல்லு அரக்கா. பெருப்பு கருப்பசாமியோட ஆத்தாவா நீ தானே சொன்ன ஓத்தாயன்னு. நீ தான் சொன்ன ஓத்தாயன்னு. என் தாயடா. ஓத்தாயன் ஏன் கையில பணியார கரண்டிய பிடிச்ச வாக்குல இருக்கு, வியாபாரம் பண்ண வாக்குல வந்துருச்சோ. ஓய் சட்டில எண்ணெய நல்லா ஊத்தணும். கடுப்பு உண்டாவது ஓயாம அடிச்சுக்கிட்டு இருக்கிறான்டா. ஓத்தாயே நன்றி கிட்ட விட்டாலே யாரிடம் என்ன பேசுறது தெரிஞ்சவன் பேசுகிறாயா? என் கற்பை நீ சொல்ல போகிறாயா? சாவப்போற உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். இனி எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று என் காலில் விழுந்து விட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடிவிடு. எந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டானா? எந்த உலகத்துல எந்த உலகத்துல எவன் அப்படி இருக்கான்னு கேக்குறேன். மதிக்கட்ட முட்டாளே, நீ சாக போகிறாய், நீ அழிய போகிறாய். யார் இந்த பொம்பளையாளு? என்னைய வந்து அழிக்கிறேங்கிறா. நான் மாட்டேங்கிறேன். பொம்பளையாள் இல்லையா? அப்ப ஏமாத்திரியலா ஊர? கடவுள என்ன இவன் கடவுள்ங்கிற சொன்னாச்சு அடிக்க வாரேன். தெய்வம் என்னிடம் மோதி பார்ப்போம். நீயா நானா என்று வென்று விடலாம். என்ன ஆம்பளைக்கும் பொம்பளைக்குமா WW வச்சிருக்காங்க? ஏண்டா சரி, இது உங்க அம்மாவா தாயா? எந்த உலகத்துல மேலோகத்துல இருந்து அம்மா வந்து சட்டை சிகப்பு கலர்ல சேலை மஞ்சள் கலர்ல ஏண்டா என்ன ஓடி பாப்பா? ஆத்தா உடையவா? எந்த ஊர்ல அரக்கன் சட்டை இல்லாம பாடம் இட்டு வர்ற? எந்த ஊர்லடா சட்டை எப்படி போட்டுட்டு வந்துச்சு ஆத்தா? ஆத்தா எந்த ஊர்ல அப்படி சட்டை போட்டு வந்துச்சு? எனக்கு காதல் வந்துருச்சு. காதல் வந்துருச்சுடா. கையில எனக்கு காதல் வருது. இப்ப சொல்றேன் பாரு. கட்டி நீ ஆணவத்தை ஆடிக்கொண்டிருக்கிறாய், நீ அழிய போகிறாய். தாயே மகனே, மதிக்கின்ற மகிஷாசுரன் மாண்டு விட்டான். நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு 3 வரம் தர வேண்டும். என்ன வர மகனே? தாலி வரம் கேட்பவருக்கு தாலி வரத்தை தர வேண்டும். கண்டிப்பாக. குழந்தை வரம் கேட்பவருக்கு குழந்தை வரத்தை தர வேண்டும். நிச்சயமாக. மழை வரம் கேட்பவருக்கு மாறியாக பொழிய வேண்டும். அப்படியாகட்டுமே மகனே. மகனே பரிகருப்பு, நீ அழகமலை 14ஆம் மணி மீது அமர்ந்து
உன்னை நாடி வருவதற்கு கேட்கும் மரத்தினை கொடுத்து பாதுகாத்தவரையாக அப்படி கட்டும் மகனே சின்ன கருப்பு நீ கொல்லிமலை சென்று உன்னை நாடி வரும் பக்தருக்கு கேட்கும் மரத்தினை கொடுத்து பாதுகாத்தவரையாக நான் மருத்துவமனை சென்று வருகிறேன் இப்போது போயிட்டு வருவா அப்படி கட்டம் இதுவரை ஸ்ரீ மகமாயி நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் நாடகக்கலை ரசிய பொதுமக்களும் கலைக்குழு சர்வம் மனமாறி நாடக அமைப்பாளர்களுக்கும் அருமையண்ணா லட்சுமணன் கலைக்குழு சர்வாகவும் ஏபி குணா கலைக்குழு சர்வம் மனமாறி தெரிவித்துக் கொண்டு விடிவரை ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த அன்புணர்வு மனமாறி தெரிவித்துக் கொண்டு உங்களது விடைபெறுகின்றோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நடிகர்களை உயர்க ஊர் பொதுமக்கள்